வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். சாதுரியம் அப்படின்றாங்க. என்ன சாதுரியம்? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தன்னுடைய வாழ்வை வாழ்பவர்களுக்கு பெயர் அவர் சாதுரியமானவர். அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்ந்துவிட்டு போவார். அப்ப இந்த சாதுரியமான அமைப்பை யார் கொடுக்கணும்? அறிவாற்றல் மிகுந்த அறிவை நமக்கு பகுத்து பார்க்கக்கூடிய தன்மையில் கொடுக்க வேண்டிய புதன் தானே கொடுக்கணும். இல்ல அவர் குடுக்கல. புதன் குடுக்கல. சந்திரன் குடுக்குறான் சாதுரியத்த. மறந்துறக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமயோஜித புக்தி. சமயோஜித புக்தியே புதன் தான். முழுக்க முழுக்க புதன் தான். இடத்துக்கு தகுந்த மாரியான எல்லா வேலையும் செய்யறது. அது பிராக்டிஸாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா, சாதுரியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளைந்து நெளிந்து போகக்கூடிய தன்மை. இந்த வளைந்து நெளிந்து போகக்கூடிய தன்மைக்கு சந்திரனை காரகனாக வச்சிருக்கிறோம். என்னங்க? சமயோஜித புத்திங்கிறது புத்தி வேலை செய்து செயல்பாடுகள் செய்து போகிறது. சாதுரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பி கொஞ்ச நேரம் உட்காருங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு வேலை பார்த்து தரேன் அப்படின்னா, சொன்ன உடனே நம்ம கேட்டு போய் உட்கார்ந்துடுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் சாதுரியம். நம்ம கேட்காம எனக்கு உடனே செய்யுங்கன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் சாதுரியம் இல்ல. தன் காரியத்தை ஜெயிப்பவன் அல்ல. சாதுரியம் என்பது தான் நினைத்ததை ஜெயித்துக் கொள்ளக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெற்றதுக்கு பேர் தான் அது. அது சந்திரனால் முடியுது. என்ன மாறுதல்? நாம் நினைத்து போய் நிக்கிறோம். நின்ற உடனே சொல்றார், "கொஞ்சம் நீங்க அவசரப்படாம இருங்களேன். சரி விடுங்க, நீங்க நாளைக்கு வாங்களேன். உங்க வேலைய முடிச்சு குடுத்துர்றோம்." நாளைக்கு திரும்ப போறப்ப பார்க்கிறோம், "சார் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பிஸியா இருக்கு. நீங்க நாளைக்கு வாங்க." அப்படிங்கிறாரு. திரும்பவும் நாளைக்கு போறோம். போன உடனே பார்க்கிறார், "சார் வேலைகள் இவ்வளவு இருக்கு. நான் உங்களுக்கு உடனே முடிச்சு குடுக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு. கொஞ்சம் இழுபறியாக எனட்ட கொண்டாந்து எல்லா வேலைகளையும் குடுத்து எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. இன்னைக்கு புதன்கிழமை, நீங்க வெள்ளிக்கிழமை வாங்க. உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி குடுத்துர்றேன். ஃபைனல் இது." அப்படிங்கிறார். சரின்ட்டு போயிடுறோம். வெள்ளிக்கிழமை வாரோம். வெள்ளிக்கிழமை வந்த உடனே அவருக்கு, "ஆ நீங்க வந்துட்டீங்களா? சரி வாங்க. உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, அவர் கையில இருக்க அந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு, நம்ம வேலையும் தொடங்குறார். தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இவர் இன்னும் வேலைய முடிக்கல. அவர் பழைய வேலைய. நம்ம வந்துட்டோம்னு சொல்லி நம்ம வேலைய தொடங்கி வச்சிருக்காரே தவிர, இதையும் முடிக்க முடியாது, அதையும் முடிக்க முடியாது. "ஏம்மா என்னடா செய்யறது?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாதுரியத்தை காமிக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, "சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சனி, ஞாயிறுல நீங்க உங்க வேலைகளை எல்லாம் கூட முடிங்க. வந்து கூட முடிங்க. எப்படியோ முடிங்க. திங்கட்கிழமை உங்களுக்கு ஒர்க்கிங் டே. நான் அன்னைக்கும் வரல. செவ்வாய்க்கிழமை நான் வர்றேன். என் வேலைய நீங்க முடிச்சு குடுத்துருங்க." அப்படின்னு. "சார் ரொம்ப சந்தோஷம் சார். என்னால சொல்ல முடியல. உங்கள 1, 2, 3 தடவ அலைய விட்டாச்சு. இனிமே சொன்னா நீங்க என் மேல வருத்தப்படுவீங்கன்னு தான் நானு நெனச்சேன். நல்ல வேலை சார். நீங்களே டைம் குடுத்துட்டீங்க. செவ்வாய்க்கிழமை வாங்க. எனக்கு வேலையெல்லாம் ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா எனக்கு நாளைக்கு குடுக்கணும்னு இன்னைக்கே குடுக்கணும்னு இருக்காய்ங்க. நானு பார்க்கிறேன். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கூட குடுத்துரு. செவ்வாய்க்கிழமை ஃப்ரீ தான் வாங்கன்னு." அவரு என்ன பண்ணாரோ தெரியல. செவ்வாய்க்கிழமை நம்ம காலையில போறோம். நம்ம வேலைய முடிச்சு குடுத்துர்றாரு. நமக்கு 1 வாரம் லேட்டு தான். ஆனா சாதுரியமா நம்ம என்ன செஞ்சுட்டோம், அவருக்கு நம்ம வழி பண்ணி குடுத்துருக்கோம். அந்த சமஸ்கிருத வார்த்தைய எப்படி சாதுரியமா பயன்படுத்திக்கிட்டாருயா அந்த மனிதனை இவரு. இவரு அந்த மனிதனை தனது சாதுரியமாக பயன்படுத்தி அவர் வெற்றி பெற்று போய்விட்டார். வெற்றி வேணும். சமயோஜித புக்தி வேற. அது புதன். இடத்துக்கு தகுந்த மாரிலாம் மாறி மாறி போய்க்கிட்டே இருக்கிறது. இது சாதுரியக்காரன். அவன் பெரிய காரியக்காரன்டா அப்படின்வாங்க. என்ன காதுரியக்காரன்? அவன் நினைச்சத அவன் எப்படியாவது சாதிச்சுட்டு போயிருவான் பாரேன். வேலை நடந்துரும். அவன் வேலை வாங்கிட்டு போயிருவான். அவன் விட்டுட்டு போமாட்டான்னுவான். அதுக்கு பேரு தாங்க சாதுரியம். இந்த சாதுரியத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரே பிளானட் சந்திரன்ங்க. புதன் கிடையாதுங்க. புதன் டாக்டிக்ஸ்ல இவர் என்ன பெரிய ஆள், இவருக்கு மேல பெரிய ஆள போய் பார்ப்போம். அந்த பெரிய ஆள் மூலமா இவர மிரட்டுறது. அது புதன் வேலை. சந்திரன் வேலை என்ன? மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் வேலை நமக்கு தெரியுது.
அவருக்கு நம்ம வேலையை பார்த்து கொடுக்கணும். நம்ம ஒண்ணும் வீரமான ஆளும் இல்ல. ரொம்ப போக்குல போய் நம்ம இங்க முடிக்க வேண்டிய வேலையை இங்கேயே முடிச்சிடலாம். நம்ம ஏன் அங்க போன பின்னாடி பழையபடி அவன் அங்க இருந்து இங்க வா அப்படி இங்கேயே போய் முடிச்சுக்கன்னா அது நல்லாவா இருக்கும்? பேசாம நம்ம இங்கேயே முடிச்சுக்குவோன்றது இந்த சந்திரனுடைய எண்ணப்பாடுகள். அது மனதின் ஒற்றுமை தன்மை, அது மனதை நிலை நிறுத்தக்கூடிய தன்மை. நமது செயல்கள் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மற்ற கோள்களுடைய தாக்கங்கள், துன்பங்கள் எதுவுமே இல்லாமல் சந்திரன் நமக்கு செயல்படுது சாதுரியமாக. அதனாலதான் 5ல இருக்க சந்திரனுக்கு அறிவு மிகுதி, தெளிவு மிகுதின்றோம். லக்னத்துல இருக்க சந்திரனுக்கும் சாதுரியம் கூடும். 9ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சாதுரியம் கூடும். இத 3 காட்டிலும் 10ல இருக்கக்கூடிய சந்திரன் சாதுரியக்காரன் தான். தனக்கு வேணுங்கிற அந்த தொழில் அமைப்பு, செயல் அமைப்பு, வேலை வாய்ப்பு அமைப்புகளை சாதுரியமாக செயல்பட்டு கொண்டு போகக்கூடிய அமைப்புடையவர். சந்திரன் ஒரு அற்புதமான பிளானட். இந்த சாதுரியம்ங்கிற வார்த்தை அவர் ஒருத்தருக்கு தான் பொருந்தும். காரியக்காரன், சாதுரியக்காரன், சாதுரியமா சாதிச்சுட்டான்பா, சாதித்து விட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னன்னா அந்த சாதனை, சாதித்தல், சாதுரியமாக சாதித்தல் அப்படின்னா அதெல்லாம் சந்திரன். இதுக்கு பெரிய மொக்க பிளானட் எல்லாம் வேண்டாம். அன்றாடம் சாதனையாளர்கள் வந்து போய்கிட்டே இருக்கிறோம். கோடிக்கணக்கான சாதனையாளர்கள் தினமும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய வேலையில. நம்ம நேரா போறோம், வாட்சை கொடுக்குறோம், ஐயா ரிப்பேர் ஆயிடுச்சுங்கய்யா, கொஞ்சம் தயவு பண்ணி கொடுங்க, வாங்க உட்காருங்க பழைய. இதுக்கு பேர் இது சாதனை. நம்ம வாட்சை வேலை பார்த்து வாங்கிட்டோங்கிறதே ஒரு சாதனை தான். சாதனையை நீங்க பெருஞ்சாதனையா பார்ப்பீங்க. சாதாரண சாதனையிலே நம்ம திருப்தி பட்டுக்கணும். நேத்து வரைக்கும் விறகு 1 டன்னு 3500 ரூபாயா. இன்னைக்கு பூரா பேர் ஹோட்டல் கடைக்காரங்க பூரா தனக்கு கேஸ் சிலிண்டர்ல என்னன்னு விறகு அடுப்புக்கு ரெடி ஆகும்ட்டு விறகுக்கு போனா 1 டன்னு 14,500 ரூபாயா விறகு. எப்படி இருக்கு பாருங்க இவங்க கதைய. இதுதான் வாழ்க்கை, இதுதான் அமைப்பு. இந்த சாதுரியத்தை ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள் சந்திரன் வலுப்பெற்றிருந்தால் அவர்கள் சாதுரியக்காரர்கள், தன் காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை எப்பொழுதுமே பெறுவார்கள். நன்றிங்க.